இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி தரும் மாண்புமிகு திரு நீதிபதி ராஜு அவர்கள் தலைமை பேச்சு பேசுவார்கள். ஆனந்தாசிரமத்தின் தலைவர் பூஜ்ய ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமி அவர்களே, எனது மூத்த சகோதர நீதிபதி
மாண்புமிகு அருணாச்சலம் அவர்களே, இந்து சமய அறநிலையத்துறையின் துணை ஆணையர் சுந்தரம் அவர்களே, ரமணாசிரமத்தின் தலைவர் திரு டி.என். வெங்கட்ராமன் அவர்களே, இந்த விழாவில் பங்கேற்று யோகியின் அருளுக்கு பாத்திரமாக வந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த விழா ஒரு சாதாரண விழா அல்ல. நம்முடைய மனமெல்லாம் செம்மைப்பட, நம்முடைய இருக்கும் மாசு நம்மை விட்டு அகல, நாம் ஒரு மகானுக்காக எடுத்த ஒரு பெருவிழா. இதற்கு பாத்திரமான திரு பொன் காமராஜ் அவர்களையும் பொறுப்பாளராக இருந்து இந்த காரியங்களை எல்லாம் செவ்வனே நடத்தி வந்த டாக்டர் ராமச்சந்திரன் அவர்களையும் ராதாகிருஷ்ணன் அவர்களையும் இங்கே அமர்ந்திருக்கும் இங்கே அத்தனை பேரும் செய்திருக்கலாம். ஆனால் எனக்கு அத்தனையும் தெரியாது. சில பலருடைய பெயர்களை சொல்லும் போது மற்றவர்கள் ஆதங்கப்பட வேண்டியதில்லை. வருவாய்த்துறை ஆணையராக இருக்கும் செல்வி விஜயலட்சுமி அவர்கள் போன்ற பலர் இந்த விழா இனிதே நடைபெற அவர்கள் அரும்பாடுபட்டார்கள் என்பது எனக்கே தெரியும். நேரடியாக அவர்கள் எப்படியெல்லாம் காரியங்கள் ஆற்றினார்கள், எவ்வளவு சிரமங்களை எல்லாம் மேற்கொண்டு அவர்கள் இந்த காணிமடத்தின் மந்திராலயத்தை உருவாக்க அவர்கள் பணி செய்தார்கள் என்பதை எனக்கு தெரிந்ததனால் அவர்களை மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்களை பாராட்டுகிறேன். இன்று எனக்கு பணிக்கப்பட்ட செயல் யோகியரின் நாம மந்திர மகிமை என்பதை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்று திரு நேடி குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா என்பது பண்டைய நாள் தொட்டு வழக்கில் இருக்கும் ஒரு வாக்கியம். குருதான் பிரம்மா, குருதான் விஷ்ணு, குருதான் சாட்சாத் சர்வேஸ்வரன். எனவே குருவனுடைய நல்லாசி வேண்டும். அதற்காக எல்லோரும் மானசீகமாவது நாம் ஒரு குருவை ஏற்றுக்கொண்டு அவருடைய உபதேசப்படியோ அல்லது அவர் நமக்கு வழங்கும் ஒரு மந்திரத்தை ஜபித்தோ அல்லது அவர் குரு நான் சொல்லுவதல்ல, இது பண்டைய காலத்திலிருந்து எல்லோரும் சொல்லிக் கொண்டு வந்தது. 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழில் வேதம் அமைத்தவர் திருமூலர். திருமந்திரம் 3000 பாட்டுக்களாக ஏற்றிருக்கிறார். ஏதோ அவர் ஒரு சாதாரண கவிதை மட்டும் எழுதும் ஒரு கவிஞர் அல்ல. அவரே சொல்லுவார் அவருடைய தகுதி என்று, என்னை நன்றாக இறைவன் படைத்தான், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று சொல்லுவார். இறைவனே திருமூலர் வடிவில் குருத்தாங்கி வந்து அந்த பாட்டுக்களை எப்படி எழுதினார் என்று சொல்வார்கள். ஆழ்ந்த தியானத்தில் இருந்து விட்டு ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு பாட்டாக 3000 ஆண்டுகளுக்கு 3000 பாட்டுகள் எழுதியதாக சொல்வார்கள். அப்படிப்பட்ட திருமூலர் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் அப்படி என்று சொல்லுவார். உனக்கு தெளிவு ஏற்பட வேண்டும் என்றால் உன் சிந்தையில் இருக்கும் மாசு உன்னை விட்டு அகல வேண்டும் என்றால் அந்த மாசுதான் நம்மையும் இறைவனையும் மறைப்பது. நாமெல்லாம்
இறைவனின் ஓர் அங்கம், நம் ஆத்மரூபமாக நம்முள் இறைவன் இருக்கிறார், நாமும் இறை நிலைக்கு வர நம்மை உயர்த்தி கொள்ள முடியும் என்ற சாத்தியக்கூறுகள் எல்லாம் இருந்தும் நம்மை அந்த இறைவனை